அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على سيدنا ونبينا محمد وعلى آل سيدنا ونبينا محمد وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. وقد قال الله سبحانه وتعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإذا مس الإنسان ضر دعانا لجنبه قائدا أو قائما. وإذا مس الإنسان ضر دعانا لجنبه قائدا أو قائما. فلما كشفنا عنه ضره مر كأن لم يدعنا إلى ضر مسه كذلك زين للمسرفين ما كانوا يعملون. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: ما ظهر الغلول في قوم إلا لقي الله الرعب في قلوبهم ولا فسى الزنا في قوم إلا قدر فيهم الموت إلى آخر الحديث. صدق رسول الله صلى الله عليه وسلم. அனைத்து உலகங்களையும் தன் மேலான ஆதிக்கத்தின் வைத்திருக்கக்கூடிய ஏகவல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் صلوات سلام خاتم النبيين سيد المرسلين شفيع المذنبين محمد رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் மீதிலும் அவர்களின் சீரான வாழ்க்கையை முறையான முறையிலே பின்பற்றி நடந்த அனைத்து அஸ்ஹாபுகள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக. ஏகவல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுடைய குறுகிய கால வாழ்க்கையிலே எந்த ஒரு நாளை செய்யுதல் ஐயா ஏனைய நாட்களின் தலைமைத்துவம் நிறைந்தது என்று வரணித்து வைத்திருக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சிறப்புமிக்க தினத்தை அவன் விரும்பக்கூடிய இடமான மஸ்ஜிதிலே
நல்ல எண்ணத்தோடு கழிக்க வேண்டும் என்ற உயர்வான நோக்கோடு வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய ரஹ்மத்தோடு சம்பந்தப்பட்டுள்ள விடயங்கள் எவைகளாக இருக்கிறதோ அவைகளை பின்பற்றி நடக்குமாறும், எந்த விடயங்களை தவிர்த்து நடக்குமாறு அவன் எங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கிறானோ அந்த ஹராம்களை தவிர்த்து நடக்குமாறு ஆரம்பமாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, நாமெல்லாம் வாழக்கூடிய இந்த கொஞ்ச கால உலகத்திலே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எண்ணில் அடங்காத பல கோடி கிருஷ்டிகளை படைத்திருக்கிறார். அத்துணை கிருஷ்டிகளை விடவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பகுத்தறிவோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மனிதரை ரொம்ப உயர்வான நிலைமையிலே படைத்திருக்கிறார். அதிலும் விசேடம் என்னவென்று சொன்னால், அந்த மனித இனத்தின் மீது யாரின் மீது அவருடைய அன்பு அதிகமாக இருக்கிறதோ, யார் மீது ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா பேரன்பு கொண்டு வைத்திருக்கிறாரோ அந்த மக்களின் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய தீர்மையான நேர்மையான அல்லாஹ்வும் ரசூலும் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையுடைய எண்ணங்களை செயல்களை ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா ஆக்கி வைத்திருக்கிறார். எந்த அளவுக்கு இந்த ஹிதாயத்தினை வழிபெற்றவர்கள், இந்த ரஹ்மத்துடைய பேரன்பு பெற்ற மக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உயர்வான நிலைமையிலே ஆக்கி வைத்திருக்கின்றார் என்று சொன்னால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள், லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தூஜது ஃபித் துன்யா மை யகூலு அல்லாஹ் அல்லாஹ். இந்த உலகம் எதுவரைக்கும் இருக்கும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கும் வரைக்கும் இந்த உலகம் அழியவே மாட்டாது என்று சொல்லி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஃமினுடைய ஹிதாயத்துடைய மக்களுடைய நிலைமைகளை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்துக் கூறியிருக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஒரு அருமையான விளக்கத்தை சொல்லுகிறார்கள். சொன்னார்கள், ஒரு தடவை நான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உட்கார்ந்து கொண்டிருந்தேன். ஒரு சஹாபியார் வந்தார். யா ரசூலல்லாஹ், நேற்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன். அதிலே புனிதமான குர்ஆனுடைய வசனங்களை ஓதினேன். விசேஷமாக அந்த கனவிலே சூரத்து சஜதாவை நான் ஓதினேன். சஜதாவுடைய இடம் வந்தது, நான் சுஜூது செய்தேன். நான் இப்படி தொழுது கொண்டிருந்தது ஒரு மரத்துக்கு முன்னாலே தான். ஒரு மரத்துக்கு கீழே என் முன்னாலே மரம் இருந்தது. அதற்கு பக்கத்திலே இருந்து கொண்டுதான் இந்த குர்ஆனை ஓதி சூரத்துல் சஜதாவை ஓதி நான் சுஜூது செய்தேன். நான் பார்க்கிறேன், எப்படி நான் சுஜூது செய்தேனோ அதே மாதிரி அந்த மரமும் கீழே தன்னுடைய கிளைகளை சாட்டி அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்கிறது. அந்த மரத்திலே இருந்து சில சத்தங்கள் வந்து கொண்டிருக்கின்ற துஆவுடைய அமைப்பு வருகிறது. அந்த மரம் சொல்லுகிறது, அல்லாஹும்ம க்ஃபிலி இன்னக அஜரா. யா அல்லாஹ், இந்த குர்ஆனுடைய பரக்கத்தை கொண்டு கேட்கிறேன், எனக்கு நிறைய நிறைய நன்மைகளை தருவாயாக. இந்த குர்ஆன் எனக்கு ஒரு முன்மாதிரியாக, ஒரு முன் சங்கரியமாக என்னை ஆக்கி வைப்பாயாக. அது மாத்திரமல்ல, இந்த குர்ஆனை நீ என்னிடத்திலே இருந்து கபூல் செய்து, எவ்வாறு என்று சொன்னால், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஓதலை எப்படி நீ கபூல் செய்தாயோ அதே மாதிரி கபூல் செய்வாயா. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜபூர் வேதத்தை ஓதுகின்ற பொழுது பறக்கின்ற பறவைகள் கூட தன்னுடைய இறக்கைகளை சிரம் தாழ்த்தி அழகான முறையை கேட்டுக் கொண்டிருக்கு. அந்த அளவுக்கு இனிமையான முறையில் ஓதக்கூடிய பண்பை அதில் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய ஜபூரை ஓதுகின்ற பொழுது காட்டிக் கொண்டிருப்பார்கள். அதே மாதிரி தன் மறுமை நாளையிலே தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய சிறப்பிலே சில ஆணிகளை குர்ஆனோடு தொடர்புள்ள மக்களை வைப்பதாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே விளக்கம் கிடைக்கின்றன. ஆகவே அந்த மரம் துஆ செய்கிறது, எப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய க்ராஅத்தை நீ ஒப்புக்கொண்டாய கபூல் செய்தாயோ அதே மாதிரி என்னுடைய க்ராஅத்தை நீ கபூல் செய்வாயாக என்று அந்த மரம் துஆ செய்ததை நான் கனவிலே கண்டேன் என்று சொன்ன பொழுது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரின் மீது பேரன்பு வைத்திருக்கிறானோ, இரக்கம் வைத்திருக்கிறான், அவன் ஏழையாக இருந்தாலும் சரி, ஒரு உயர்ந்த நிலைமையா இருந்தாலும் சரி, வாழ்க்கையிலே கொஞ்சம் மோதுண்டவனாக இருக்கட்டும், பள்ளத்திலே விழுந்தவனாக இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய இரக்கம் உள்ள மக்களுக்கு அனைத்தும் துஆ செய்கின்றன என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க,
இந்த மரம் எந்த துஆவை கேட்டதோ அந்த துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நாட்களுக்கு முன்பதாக தொழுகையிலே ஓதியதை நான் கேட்டேன் என்று சொன்னார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்பொழுது ஒரு மனிதனை அல்லாஹ் இரக்கம் காட்டுகிறான், அவன் விரும்பி விட்டானோ அந்த மனிதனை பற்றி ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ் சொல்லி வைக்கிறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அனைத்து மலக்குகளுக்கும் அறிவிக்கிறார்கள். அந்த மலக்குகளுக்கு கீழே என்னென்ன பொறுப்புகள் இருக்கிறதோ, அது ஆறாக இருந்தாலும் சரி, ஆற்றிலே இருக்கின்ற மீனினமாக இருந்தாலும் சரி, கடலிலே வாழ்கின்ற உயிரினமாக இருந்தாலும் சரி, அத்துணை பிராணிகளும் அத்துணை உயிரினங்களும் ஜீவராசிகளும் என்ன செய்கிறது, அந்த நல்ல மனிதருக்காக அவனை துஆ செய்கின்றன என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய பேரன்பு ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய சீர்மையான வழி யாரிடத்திலே அமையப் பெற்றிருக்கிறதோ அப்படியான அந்தஸ்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி உயர்த்தி சொல்லி வைத்திருக்கிறார். இப்படியான நல்லவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஒரு சிறப்பை பெற்ற மக்களுக்கு வாழ்க்கையிலே பலவாறான சோதனைகள் ஏற்படும் என்பதனை ஹதீஸுடைய விளக்கங்கள் குர்ஆனுடைய அமைப்புகள் தெளிவான முறையில் சொல்கிறது. வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃபி, அச்சத்தினால் சோதிப்போம், பொருளாதாரத்திலே நஷ்டங்கள் அழிவுகள் ஏற்படுவது கொண்டு சோதிப்போம், உங்களுடைய வீட்டுகளிலே உயிர் அழிவு ஏற்படுவதன் மூலமாகவும் நாங்கள் சோதிப்போம். இது யாரே ரப்பல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சொல்கிறார். இந்த கட்டத்திலே யாரெல்லாம் பொறுமையோடு இருக்கிறார்களோ அவருக்கு நீங்கள் நன்மாராயம் சொல்லுங்க. அல்லாஹ் தந்தான் எடுத்துட்டான், அல்லாஹ் ஒரு காலத்துல தந்தான், இப்ப நட்சத்திர ஆக்கி வைக்கிறான், சோதிக்கிறான் என்று பொறுமையோடு யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் நன்மாராய் நல்லாசி கூறுங்கள் என்று சொல்லி ரப்பல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா புனிதமான குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலான மிஅராஜுடைய இரவு, மிஅராஜ் சொல்லக்கூடிய அந்த இரவு புனிதமான காபாவிலே இருந்து பைத்துல் மக்தஸ் பள்ளிவாசலுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். புராக் என்ற வாகனத்திலே போகிறார்கள். இடையிலே சிலர்கள் அழைக்கிறார்கள். ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஜிப்ரீலே இடையிலே சிலர்கள் அழைக்கிறார்கள், நான் அவர்களுக்கு பதில் கொடுத்து விட்டு வரட்டுமா என்று கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், அவருடைய பேச்சுக்கு பதில் கொடுக்காதீர்கள், வந்து விடுங்கள் என்று சொல்லி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து விட்டார்கள். பைத்துல் மக்தஸ் பள்ளிவாசலுக்கு வந்து விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், ஜிப்ரீலே இடவழியில வருகின்ற பொழுது சிலர்கள் எம்மை அழைத்தார்கள், நீங்க தானே என்னை கூட்டிக்கிட்டு வாருவீங்க, ஆகவே ஒரு தலைமைத்துவம் என்ற அடிப்படையில் உங்களுக்கு நான் கேட்டேன், நீங்கள் வேண்டாம் என்று சொன்னீர்கள், என்ன காரணம் என்ற என்பதை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நாம் வருகின்ற பொழுது அந்த ரெண்டு சத்தமும் கேட்டு சொல்லியா, அது யாரு தெரியுமா? யஹூதி நசாராக்கள், யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய அழைப்பு. அது ஏன் வேண்டாம் என்று சொன்னேன் என்று சொன்னால், உங்களுடைய உம்மத்துடைய கடைசி காலத்திலே இவருடைய ஆதிக்கமும் அட்டகாசமும் இவருடைய செல்வாக்கும் மக்களின் மீது அதிகரித்துவிடும். அதனால் பலவாறான கஷ்டங்களுக்கு நிறை கொள்ள வேண்டிய மக்கள் நிலைமை உருவாகிவிடும். இந்த நிலைமை ஏற்படும் என்பதை முன்னறிவிப்பு செய்வதற்காக வேண்டித்தான் யா ரசூலல்லாஹ் அவர்களோடு பேச வேண்டாம் என்ற கருத்தை சொன்னதா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லி இருப்பாங்க என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த காலகட்டத்தில் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுடைய நாடுகள் பலவாறானவர்கள் ரசிக்கப்படுகின்றன. உள்நாட்டு குழப்பம் எப்படியாக இருக்கட்டும், ஆனால் அவருடைய நோக்கம் நாட்டுடைய நிலைமை அல்ல. முஸ்லிம்களுடைய பொருளாதாரம், முஸ்லிம்களுடைய மார்க்கம், முஸ்லிம்கள் மீது இருக்கக்கூடிய ஒற்றுமையை சிதறிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய முழுநோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையிலேதான் நாம் சற்று சிந்தனையோடு நடக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அது அங்குதான் நடக்குது, இங்க நடக்குது இல்ல. மத்திய கிழக்குதான் நடக்குது, வல்லரசு நாடுகள் நடக்குது, நம்ம சிறிய நாட்டில் அது இல்லைன்னு நினைக்காதீங்க. எல்லா இடத்திலும் அவருடைய பரவர்கள், அவருடைய வாசம், அவருடைய காற்று பட்டுக் கொண்டே இருக்கிறது. 2001 செப்டம்பர் 11 அமெரிக்காவுடைய உலக வர்த்தக மையம் உடைக்கப்பட்டுச்சு. என்ன சொன்னாங்க? முஸ்லிம்கள் சேர்த்து பயங்கரவாதிகளை சேர்த்து உடைச்சிட்டாங்க அப்படி என்று சொல்லி ஒரு பெரிய புயலை கிளப்பி எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் நசுக்க ஆரம்பித்து விட்டார்கள். எல்லாம் பாதுகாக்க வேண்டும். அடுத்த நாள் என்ன செய்தாங்க? விசாரித்து பார்த்தால் அங்கே வேலை செய்கின்ற கிட்டத்தட்ட 4000
இஸ்ரவேலர்கள் அந்த வேலைக்கு போகவில்லை. என்று உடைக்கப்பட்டதோ முஸ்லிம்கள் மீது தரையிலே வைத்து அந்த பயங்கரவாதத்தை கட்டவிழ்த்து விட்டார்களோ அன்று கிட்டத்தட்ட 4000 ஊழியர்கள் சிறவேலை சார்ந்தவர்கள் அந்த உலக வர்த்தக நிலையத்துக்கு செல்லவில்லை. அவர்கள் அங்கே தங்கிவிட்டார்கள். அது மாத்திரமல்ல, மறுநாள் அங்கே மரணித்தவர்களுக்கு அஞ்சல் செலுத்த போன யாரையெல்லாம் தேடினாங்களோ அந்த இஸ்ரவேல் மக்களையே அங்கு காணவில்லை. வேறு யாரோ தான் அங்கே இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அமெரிக்காவுடைய பிரதமராக இருந்த ஏரியல் ஷரோன் அன்றைய தினம், அதாவது இஸ்ரவேலுடைய பிரதமராக இருந்தவர் ஏரியல் ஷரோன் அமெரிக்காவுக்கு செல்வதற்கு தயாராகிறார். நியூயார்க்கிலே நடக்குகின்ற ஒரு கூட்டத்திற்கு செல்வதற்கு தயாராகின்ற பொழுது கூட அமெரிக்காவில் இருந்து அழைப்பு வருகிறது, செய்தி வருகிறது, வர வேண்டாம், உங்களுடைய பயணத்தை நீங்கள் ரத்து செய்து விடுங்கள் என்று சொல்லி தாக்கல் வருகிறது. அதே திறந்தான் அந்த உலக வர்த்தக மையம் உடைக்கப்பட்டது. எதற்காக வேண்டி? முஸ்லிம்களை பழிவாங்க வேண்டும் என்ற அமைப்பிலேதான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்று நேற்றல்ல, முஸ்லிம்களை பழிவாங்க வேண்டும் என்பதனை எந்த அமைப்பில் அவர் திட்டமிட்டு செயல்படுகின்றார் என்று சொன்னால், முதலாவதாக முஸ்லிம்களுடைய அரசியல் நிலைமைகளை சிதறடிக்க செய்ய வேண்டும். எங்கே முஸ்லிம்கள் ஒன்றுபட்டு ஒரு அரசியல் நிலைமைகளை உருவாக்குகிறார்களோ அவர்களை உடச்சி சன்னாபின்னப்படுத்த வேண்டும். இது முதலாவது அவருடைய திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது திட்டம், முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை எப்படியாவது அளிக்க வேண்டும். இது இன்னைக்கு நேற்றல்ல, இலங்கையுடைய வரலாறு கூட எடுத்துக்கொண்ட போர்ச்சுகீயர் ஒல்லாந்தர்கள் கூட வந்தவர்கள் கூட முதலாவது கரையோர பக்கமாகத்தான் நம்மளவர்கள் அரேபியர்கள் தன்னுடைய வீடுகளை அமைத்திருந்தார்கள் வியாபார வசதிக்காக வேண்டும். அவர்களுடைய அசையா சொத்துக்களை உடைத்திருந்தார்கள். அதனால்தான் இந்த முஸ்லிம்கள் மன்னாருக்கும் காணிக்கும் ஏர்வரைக்கும் பல இடங்களுக்கு சிதறி போகக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அது மாத்திரமல்ல, முஸ்லிம்கள் யாருக்குமே பொருளாதாரத்திலே பங்கு கொடுக்கக்கூடாது, நிரந்தரமான சொத்துக்கள் கொடுக்கக்கூடாது, கடைகளோ வீடுகளோ கொடுக்கக்கூடாது என்று சொல்லி பல 100 வருடங்களுக்கு முன்பதாகவே அவருடைய திட்டம் இருந்து கொண்டிருந்தது. அதே திட்டம் தான் இன்றைக்கு நீடித்துக் கொண்டிருக்கிறது. முதலாவதாக முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை உடைக்க வேண்டும். ஈராக்கிலே விசவாயு குண்டு இருக்கிறது என்று சொல்லி என்ன செஞ்சாங்க? உள்ளுக்கு நுழைந்தார்கள். ஆனால் அதற்காக நுழையவில்லை. முதலாவது அங்கு இருக்கக்கூடிய எண்ணெய் பொருளாதாரத்தை சுரண்டி நம்ம நாட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதுதான் அவருடைய முதலாவது குறிக்கோளாக இருந்தது. அடுத்ததாக மூன்றாவது திட்டம் என்னவென்று சொன்னால், முஸ்லிம்களுடைய கல்வி நிலை இருக்கிறது, அந்த கல்வி நிலையை சிதறடிக்க செய்ய வேண்டும், அடிமைப்படுத்த வேண்டும். எந்த வகையிலும் முஸ்லிம்கள் படித்து முன்னேறக்கூடாது என்பதனை அவருடைய பழைய கால திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது இன்றைக்குமே நடைமுறைப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அண்மை காலத்திலே இந்த யஹூதிகளும் நசாராக்களும் செய்து கொண்ட 3 கால சதித்திட்டம், அதாவது 3 வருடத்திற்கு வரைக்கும் அவர்கள் ஆராய்ச்சி செய்த திட்டங்களில் முதலாவது திட்டம் என்னவென்று சொன்னால், அதாவது இஸ்லாம் ஒரு பயங்கரவாதம், அந்த இஸ்லாமிய பயங்கரவாதத்துக்கு உரம் கூட்டக்கூடிய இந்த மதரசாக்கள் இல்லையா, கல்வி இடங்கள், தீனுடைய கல்வி வளர்க்கக்கூடிய இடங்கள் இருக்கிறது, இதை உடத்தறிந்து விட வேண்டும். இதிலே தீனுடைய கல்வி பரவவிடக்கூடாது. மக்கள் மத்தியிலே தீனுடைய பெயரான பிளவுகளை ஏற்படுத்த வேண்டும். இது அவருடைய மிக பயங்கரமான திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பள்ளிகளை அதிகரிக்க செய்து பள்ளிகளிலே சித்ராக்களை ஏற்படுத்தி பள்ளிக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களை அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர வேண்டும் என்பது அந்த யஹூதி நசாராக்களுடைய திட்டம். இது 3 வருடத்துக்கு முன்னாலே போடப்பட்ட திட்டம். இன்றைக்கு எல்லா நாடுகளிலும், அது சிறிய நாடாக இருக்கட்டும் பெரிய நாடாக இருக்கட்டும், அனைத்து நாடுகளிலும் அந்த திட்டத்தை பிரதிபலிக்க வேண்டும் என்பதை அவர் ஊன்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சில நேரங்கள் நாங்கள் நினைக்கலாம், வல்லரசு நாடுகளிலே அதிகமாக இஸ்லாம் வளர்ந்து கொண்டு வருகிறது, உண்மைதான். இருந்தாலும் அதை விட எதிர்ப்பான விடயங்கள், நம்ம மத்தியிலே அனைத்தையும் உடையக்கூடிய விடயங்கள் ரொம்ப அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட உலக நாடுகளிலே 4,50,000 இன்டர்நெட்டுகள், அதாவது கலரி தொகுப்புகள் செய்தி பார்க்கக்கூடிய இருந்து கொண்டிருக்கின்றன, வெப்சைட் இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் வெப்சைட் வேலை செய்து கொண்டிருக்கிறது. 2 லட்சம் இருக்கிறது. ஆனா நம்ம இஸ்லாத்தை விளங்குறதுக்கு, அதனுடைய முறைகளை அறிகிறதுக்கு ஒரு சில வெப்சைட் மாத்திரம் தான் வேலை செய்கிறது. இதுதான் உலகளாவுடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிலைமையிலிருந்து நாம் விடுபட வேண்டும். அண்மையிலே இப்பொழுது இருக்கக்கூடிய போப்பாண்டவருக்கு, பல போப்பாண்டவர்களுக்கு முன்னாலே இருந்த ஒருவர் சொல்லி வைத்திருக்கிறார், உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தினரை வழிகெடுப்பதாக இருந்தால்
அதிகாரத்தோடு செய்ய முடியாது. ரெண்டு விஷயம் தான் இருக்கு. ஒன்று என்ன செய்யலாம், மது கோப்பையினாலையும், இரண்டாவது பெண்களின் மூலமாகவும் அவர்களை இஸ்லாத்தில இருந்து ஈமானில இருந்து எடுக்க முடியும். இந்த ரெண்டும் தான் வழி என்பதனை அந்த உலக தலைவர் கிறிஸ்தவ தலைவர் என்று சொல்றாங்களே அவர்கள் பகிரங்கமான முறையில் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய வாலிபர்களே, சகோதரர்களே, இன்றைய கால நவீன கால முறையிலே அந்த யகூதி நசாராக்களுடைய திட்டங்கள் விசேஷமாக 3 திட்டத்தின் அடிப்படையிலே முஸ்லிம்களை நசித்தார்கள். முதலாவதாக முஸ்லிம்களை வட்டியோடு சம்பந்தப்படுத்த வேண்டும். எந்த வியாபாரமா இருந்தாலும் பணத்தை காட்டி, பெருமையை காட்டி, அலங்காரத்தை காட்டி, அனைத்திலும் ஆடம்பரத்தை காட்டி அவர்களை வட்டியோடு சம்பந்தப்படுத்த வேண்டும். இது முதலாவது திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அளவுக்கு நம்மவர்கள் இது அறியாத நிலைமையாக விருதுதாரவன் அல்லாஹ் யோசிச்சு பாருங்க. இன்னல்லாஹ் யர்சுகு மன் யஷாஉ பிகைரி ஹிசாப். இன்னைக்கு நாம் ஆடம்பரத்துக்காக வேண்டி அண்மையிலே கேள்விப்பட்டு ஒரு வீட்டிலே ஆடம்பரத்துக்காக வேண்டி ஆடம்பரமான முறையில வீடு கட்ட வேண்டும், ஆடம்பரமான முறையில் உடுக்க வேண்டும், வாழ வேண்டும், மற்றவர்கள் எல்லாம் எங்களை பெருமையோடு மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய வீட்டை வட்டிக்கு அழகு வைத்த ஒரு பெண்மணி வட்டி கட்ட முடியாமல் தன்னை உடலேயே மாற்று மகனுக்கு கொடுத்து வட்டியை கழிச்சிருக்கிறார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த நிலைமை ஓரிரு வார்த்தைகளை நம்ம சாதித்து விளங்குது. ஆனால் அறியாத தெரியாத இத்தனை ரகசியங்கள் இந்த வட்டி மூலமா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அடுத்த வீட்டுல 50 சாணிக்கு கல்யாணம் செஞ்சா இவருக்கு திங்கிறதுக்கு வழி கிடையாது, 100 சாணிக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க. ஏன் அவர் 50 சாணிக்கு செய்யறாரு, எங்கெங்க சொல்லி வட்டிக்கு சரி எடுத்து செய்ய வேண்டியது ஒரு சாபமாகவும் ஒரு சுலபமாகவும் போய்விட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வட்டியோடு தொடர்புள்ள எதுவுமே வரக்கத்தை இல்லை என்பதை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். பார்வைக்கு பசுந்தாக இருக்கலாம், அத்தனை அலாக்கோடு சம்பந்தம் உள்ளதுதான். அதே நேரத்தில் சொப்பமாக இருந்தால் உங்களோட கோழி குஞ்சுக்கு நீங்க தீன் போடுறீங்க, ஒரு புடி அரைச்ச போடுறீங்க, அது ஒரு ஹலாலான முறையில இருக்குது, அல்லாஹ் விரும்பாத முறையில இருக்கு என்று சொன்னால் அந்த அரிசியை கூட அல்லாஹ் உங்களுக்கு வேற முறையில வளர்ச்சி அடைய செய்வான் என்பதனை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில சொன்னார்கள். இந்த நிலைமை இன்றைக்கு நம் கண்முன நடக்குதா இல்லையா என்பதை நீங்களே கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. இது முதலாவது திட்டம். இரண்டாவது திட்டம் என்னவென்று சொன்னால், வாலிபர்களை தன்னுடைய கையின்களை அமுக்கி அவர்கள் இந்தந்த இடங்களுக்கெல்லாம் போகணுமோ, இந்தந்த நாகரிகங்களை காட்ட வேணுமோ அத்தனை நாகரிகம் பிறந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் சிந்திக்க வேண்டும். இஸ்லாம் என்பது சடங்கு அல்லங்க, அது சடங்கல்ல, சம்பிரதாயம் அல்ல. ஒரு மனிதன் பிறந்தது முதல் ஒவ்வாத்தாய் அடக்கம் செய்யும் வரைக்கும் இன்னல்ல இப்படித்தான் செய்யணும் என்று சொல்லி ரூல்ஸ் இருக்குது. ஒரு குழந்தை பிறந்தா எப்படி அதுக்கு கொடுக்கணும், பால் கொடுக்கணும், எந்த எண்ணத்தோட கொடுக்கணும், என்ன நடக்கணும் என்பது போல உள்ள கட்டுப்பாடு இருக்கிறது. இன்றைக்கு 2010ஆம் ஆண்டு தான் என்ன செய்யறாங்க, அரசாங்கத்தில் செய்யறாங்க, கை கழுவும் வாரம் என்று சொல்லி கை கழுவும் வாரம், பிள்ளைகளுக்கு கை கழுவ பழக்கிறாங்க. இதை வச்சு ஒரு சிங்கள பாடசாலையில் படிச்ச ஒருவர் சொல்லுகிறார், நாங்க படிக்கிற காலத்துல கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 60 வயசு இருக்கு. நாங்க படிக்கிற காலத்துல ரசூலுல்லாஹி சுன்னத்துடைய அடிப்படையில போய் கையை கழுவின உடனே மற்றவர்கள் பார்த்து எங்களை பரிகாசிப்பாங்க, எங்களை போய் கையை கழுவுறாங்களே, சாப்பிட முடிஞ்சு இதெல்லாம் என்ன, நாங்க சும்மா தின்னுட்டு போக வேண்டியதானே என்று பரிகாசித்தவர்கள் 2010ஆம் ஆண்டு இப்ப கை கழுவும் வாரம் வச்சுட்டாங்க. 1434 வருடங்களுக்கு முன்னாடி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் ரஅய்து ஃபி தௌராத் எழுத்திலே நான் பார்த்தேன், சாப்பிட்டதுக்கு பின்னாலே கை கழுவினால் அது வரக்கத்து இருக்கும் என்று சொல்லி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்லி சொன்னேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு சாப்பிட்டதுக்கு பின்னால் இல்ல, சாப்பிடுவதற்கு முன்பதாகவும் கை கழுவுவது, சாப்பிட்ட பின்பும் கை கழுவுவது, சாப்பிட முன்பும் கை கழுவுவது, அது சிறிய உணவாக இருக்கட்டும் பெரிய உணவாக இருக்கட்டும், கை கழுவும் பழக்கம் இருந்தால் எப்போதும் பரக்கத்தல்லவும் அது அவர்களுக்கு பரக்கத்தாக அமையும் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பதானே குடிநீர் தண்ணீரை பற்றி யோசிக்கிறாங்க. இந்த ஆண்டில்தான் குடிநீருக்கு ஒரு வாரம் வச்சு குடிநீரை அதாவது என்ன செய்யணும், அதை பக்குவப்படுத்தணும், பயன்படுத்தணும் என்று சொல்றாங்க. குர்ஆன் என்ன சொல்லுது, அபராய்த்துமுல் மா அல்லதி தஷ்ரபூன், நீங்கள் குடிக்கின்ற நீரை சிந்தனை செய்து பாருங்கள், அதை நாங்க இறக்கி வைக்கிறோமா அல்லது நீங்க இறக்கி வைக்கிறீங்களா? நாங்க நினைச்சோம் என்று சொன்னால் வானத்தில இருந்து இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் நீரை உப்பு நீராக ஆக்கிக் கொள்ளும், அந்த சக்தி எங்க கையில இருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கவன் அப்படி செய்யல.
காரணம் என்ன? அதனால இவ்வளவு ரஹ்மத்தாக தரக்கூடிய அந்த தண்ணீரை ரொம்ப கவனமாக பாவீங்க. ஒதுவெடுக்க போனா கூட ஒட்டுடைய தண்ணி எங்க கண்ட எல்லாம் ஒட்டுல நிறுத்திட்டு வந்துட்டு எல்லாம் கொண்டு கழுவாதீங்க. கொண்டு அதாவது பல தடவை முகத்துக்கு அள்ளி அள்ளி அடிச்சு வீசாதீங்க. அவங்கள பள்ளி தண்ணி தானே என்று சொல்லி வீணா காய்ச்சாதீங்க. அது அல்லாஹ்வுடைய சொத்து, அது ஒத்தும சொத்து. வீடாக இருந்தாலும் சரி. சில இடங்கள்ல பார்த்தா பள்ளியில பைப்பை திறந்து படுத்தா பள்ளி தூட்டுவாங்க. ஆனா வீட்டுல யாராவது திறந்து வச்சாலும் அவளுக்கு எச்சரிப்பாங்க, பள்ளி விளக்கிறதா இருந்தா பைப்பை ஓ பண்ணிட்டு பைப்பை மூடிக்கிட்டு வேண்டும். நம்ம வீடு வேற, அல்லாஹ் வீடு வேற. அல்லாஹ்வுடைய வீட்டை பாதுகாப்பது எவ்வளவு பொறுப்பு. தண்ணீரை பாதுகாக்க வேண்டும் என்பதனை 1434 வருடங்களுக்கு முன்னாலே அல்லாஹ்வுடைய மார்க்கம் தீனுல் இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லி வந்துவிட்டது. அதே நேரத்தில் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம் என்று சொன்னால், நம்ம வாலிபர்கள் இன்றைக்கு எது வேகள் எல்லாம் நம்முடைய உடலுக்கும் மார்க்கத்திற்கும் ஈமானுக்கும் பங்கம் விளைவிக்கிறதோ அதை நிறையாக செய்கிறார்கள். இவைகள் எல்லாம் யஹூத் நஸாராவுடைய வழிகாட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்லிக்கிறார். மக்கள் கண் அயர்ந்துகின்ற சமயம், எல்லாம் உறங்குகின்ற நேரம், நடுநிசி நேரம், வாலிபர்களே சிறுவரை தெருக்களிலே நீங்கள் சிறுவரை தவிர்த்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த நேரங்களிலே உங்களுடைய கண்ணுக்கு புலப்படாத ஜீவராசிகளுடைய ஆபத்துக்கள் உங்களை தொற்றிவிடும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு நம்ம காது கேட்க நல்ல குடும்பத்துல பிறந்த பிள்ளைகள் கொழும்பு மாநகரத்துக்கு வந்திருக்கிறாங்க. என்னத்துக்கு? படிக்கிறதுக்காக வேண்டி. வாப்பா அம்மா தூர இடங்கள்ல இருக்கிறாங்க. கிழமைக்கு ஒருக்கா அல்லது மாசத்துக்கு ஒருக்கா வந்துட்டு போவாங்க. இந்த பிள்ளைகள் தன்னுடைய ஆபாசத்தின், அதாவது மற்றவர்களுடைய அந்த ஆடம்பர வாழ்க்கையை பார்த்து திரிய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னிடத்திலேயே முறையிட்டிருக்கிறார். பாருங்க, 5 நேரம் தொழுதக்குள்ள இன்னைக்கு பைத்தியக்காரன் மாதிரி தெரிகிறான். அவன் கொண்டைய பாருங்க, இரவு நேரம் நடுநிச்சு கூட விளங்க மாட்டேங்குது. என்ன திங்கிறான், என்ன உடுக்கிறான், ஒன்றுமே விளங்க மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில சொன்னாங்க, இரவு நேரம் நடுநிசி நேரங்கள்ல மக்களுடைய நடமாட்டம் குறைந்த நேரங்கள்ல நீங்கள் வெளியே செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். காரணம், உங்களுடைய உடலுக்கு, உயிருக்கு, உங்களுடைய மார்க்கத்துக்கு ஆபத்துகளை இருக்கக்கூடிய விடயங்கள் வரும் என்ற கருத்தை அந்த அருமையான மார்க்கம் சொல்லி இருக்கும் என்று சொன்னால், நம்முடைய மார்க்கம் சிறந்ததா அல்லது இன்றைக்கு இருக்கக்கூடிய நாகரிகம் சிறந்ததா என்பதனை ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு இளம் வாலிபர்களும் நிச்சயமாக உணர வேண்டிய ஒரு காலகட்டத்திலிருந்து வருகிறோம். அது மாத்திரம் அல்ல, இன்னைக்கு என்ன நடக்குது என்று சொன்னா, வெளியே போயாச்சா எல்லாம் சொத்தான சாப்பாடு, அது ஹராமோ ஹலாலோ தெரியாது. அது மாத்திரம் அல்ல, எவைகளெல்லாம் இன்றைக்கு பேர் மாற்றப்பட்டிருக்கிறது. சில மதுபானங்களுக்கு பேர் மாற்றப்பட்டிருக்கு. அது மதுபானம் என்று சொல்ல மாட்டாங்க. அது சும்மா உடல் சக்திக்கு குடிக்கிறது, கொஞ்சம் உஷாருக்கு குடிக்கிறது, தூக்கத்துக்காக வேண்டி குடிக்கிறது, கொஞ்சம் செம்புக்காக வேண்டி குடிக்கிறது, உடல் உறவுக்காக வேண்டி குடிக்கிறது. அதனால அது மது என்று சொல்லக்கூடாது என்றெல்லாம் வைத்து இன்றைக்கு மதுபானம் அருந்தக்கூடிய நிலைமை நம்ம வாலிபத்தில் அதிகரித்து விட்டது. ஜினாவுடைய நிலைமைகளும் அதிகரித்து விட்டது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்தார்கள், ஒரு மிடர் மதுபானம் அருந்துவான் என்று சொன்னால் நிச்சயமாக 40 வருடத்தில் நன் அமலை அல்லாஹ் எடுத்துக் கொள்வான். இதற்கு இன்னைக்கு விளக்கம் தருகின்ற வைத்தியர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? மதுபானத்துடைய விஷம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மிடர் மதுபானம் கிட்டத்தட்ட 40 நாளைக்கு அவருடைய விளைவை உடம்பிலே வச்சுக்கொண்டே இருக்கும் என்று சொல்றாங்க. 40 நாளைக்கு அவருடைய விளைவு இருந்து கொண்டு ஒரு மிடருடைய தண்ணி. அப்படி என்று சொன்னால் போத்தல் கணக்காக குடிக்கிறோட ஆனாட்சி என்ன இந்த நிலைமையை இன்னைக்கு. அது மாத்திரமல்ல, முஸ்லீம்கள் நாடுகள்ல இருந்துதான் போதை பொருளை அறிமுகப்படுத்துறார்கள் இந்த யஹூதி நஸாராக்கள். இன்னைக்கு பாருங்க, பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் எங்க பார்த்தா போதை பொருளை பார்த்தா அந்த நாடோட சம்பந்தமா இருக்கு. காரணம் என்ன? முஸ்லீம்களை கீழடைக்கணும். இது நம்ம உணர்றவங்கல்ல. நாம என்ன செய்யறோம்? 4 பணம் தள்ளி வேற, அதற்காக வேண்டி யார் செத்தாலும் பரவாயில்லை, எவன் உயிர் போனாலும் பரவாயில்லை. லிஸ்டில பார்த்தா முதலாவது சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய மதுபானத்தோடு சம்பந்தப்பட்டுள்ளவனுடைய முதலாவது லிஸ்ட் நம்மளுடைய லிஸ்டா தான் இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு காலத்திலே தெருவிலே செல்லுகின்ற பொழுது, மாற்று மாத்துடைய தெருவிலே செல்லுகின்ற பொழுது ஆங்காங்கே கூட்டமாயிருப்பார். இன்றைக்கு நாங்களும் தான் போறோம். ஆனா என்ன, ஒரு வாலிபனை காண முடியவில்லை. ஏதாவது ஒரு தேவைக்கு வெளியே வந்தாலே அத்துணை பேர்களும் என்ன செய்யறாங்க? படிப்போடு, அறிவோடு, தொழிலோடு வாழ்க்கையை நல்ல முறையில் ஆக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே இன்னைக்கு அவர்கள் எல்லாம் திருந்திக் கொண்டிருக்கிறார்கள். திருந்த வேண்டிய நாங்க என்ன செய்யறோம்? திரிகிறோம். திருந்த வேண்டிய நாங்க சீரழிகிறோம். தன்னுடைய தாய் தந்தையுடைய கண்ணீர்களை ஓட்டுகின்றோ. இவைகளெல்லாம் இந்த நேரத்தில் ஏற்கனவே போடப்பட்ட திட்டங்கள். இது 2வது திட்டம். 3வது திட்டம் என்னவென்று சொன்னால்,
கெட்ட நண்பர்களை அவர்கள் சேர்த்து வைக்கிறார்கள். சில கம்பெனிகளில பார்த்தா அழகான பெண் மக்களை வச்சிருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி ஆண் மக்களை முஸ்லிம்களையும் சேர்த்து வச்சிருக்காங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கு இடையில ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. சில மாசத்துக்கு பின்னால அவங்களுடைய தேவாலயங்களை பார்த்தா அவரோட அப்துல் சலாமுக்கும் ஜோசப்புக்கும் அவருக்கு இடையில ஒரு திருமணம் நடக்குது, பகிரங்கமா போட்டுறாங்க. இந்த அளவுக்கு ஆண்டாங்க நடக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒவ்வொருவர்களும் அது வாலிபராக இருக்கட்டும் வயோதிபராக இருக்கட்டும் அத்துணை பேரும் தன்னுடைய சுஹபத் தன்னுடைய நட்புத்தனம் தூய்மையாக இருக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பான தோழர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்ட வேண்டிய இடங்களை பாராட்டுவாங்க. கடினமானவர்கள் சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி பேசவும் மாட்டாங்க. என் கோபத்துக்காக வேண்டிய என்ன, அப்படி செஞ்சாதான் உறவுத்தனம் நல்லா இருக்கு, அவர் திருந்துவார் என்ற நல்ல நோக்கத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டார். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை கேட்டாங்க, அவங்க 50 வயசாச்சு. கேட்டாங்களாம், பெருந்தகையே உங்க வயசு எத்தனை அப்படின்னு கேட்டா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க 2 வயசுன்னாங்க. 2 வயசு என்ன 2 வயசுங்கிறீங்க, 50 வயசு மாதிரி இருக்கிறீங்க, 2 வருடம் என்று சொன்னீங்களே அப்படின்னு கேட்ட பொழுது சொன்னார்கள் அதாவது 2 வருஷம் ஏன்னு தெரியுமா, நான் அபூ ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த பெருந்தகையோடு 2 வருஷம் சுஹபத்தா இருந்தோம். அவ்வளவுமே பொன்னான காலம். அவங்க சொன்ன நல்லதை சொல்லுவாங்க, நான் அதாவது தீமைக்கு போயிடுவேன் என்ற பயத்துக்காக வேண்டி நல்லதை சொல்லி காட்டுவாங்க. இப்படி 2 வருஷங்களோட சுபத்தோடு இருந்தீங்க. அந்த 2 வருஷம் தான் அந்த வாழ்க்கையில பரக்கத்தான காலம். அதனாலதான் அந்த பரக்கத்தான காலத்தை வச்சு 2 வருஷம் என்று சொன்னேன். என்ற கருத்தை அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பெரிய மேதை, அந்த இமாமுல் ஆலம் சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 8 சஹாபாக்களை கண்ணார பார்த்தார் சஹாபி அந்த இமாம் அவர்கள் சொல்லி இருப்பாங்க என்று சொன்னால், இன்னைக்கு நம்முடைய நட்புத்தனம் சில நட்புத்தனம் இருக்குன்னு என்று சொன்னா கையில பணம் இருக்கும் வரைக்கும் தாங்க நட்புத்தனம். பணம் முடிஞ்சிருக்கு என்று சொன்னால் ஒரு அவசரத்துக்கு காய்ச்சல் அடி சொல்லி கூப்பிட்டாலும் போன் ஆஃப் பண்ணி வச்சிருந்த நட்புத்தனம் தான் எனக்கு அதிகமாயிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த அதாவது தேவையில்லாத ஆணுக்கு பெண்ணுக்கு இடையே நட்புத்தனங்களை ஏற்படுத்தி சீரழிக்கக்கூடிய நிலைமைகளை இன்றைக்கு யஹூதி நசாராக்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள். ஒவ்வொரு வாலிபர்களும் நிச்சயமா தீனுடைய வேலையை ஷரியாத்துடைய அமைப்பை மனசுல வச்சுக்கிடுங்க. என்று சொன்ன நாம பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டால் நிச்சயமா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில பரக்கத்தை ஏற்படுத்துவார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னாலே ஒரு தாபிஈங்களை சேர்ந்த ஒரு பெருந்தகை, அவர்கள் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு பெருந்தகை கேட்கிறாங்க, இவ்வளவு அழகா கனவுக்கு விளக்கம் சொல்றீங்களே, நீங்க எங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னார்கள். நான் யாரிடத்திலேயே படிக்க அல்லாஹ்வாகவே எனக்கு தந்திருக்கிறார். ஏன் தெரியுமா, நான் ஒரு வியாபார நோக்கமாக வெளியில சென்று வருவேன். ஒரு நாள் ஒரு பெண்மணி என்னை அழைச்சார். வியாபார நோக்கத்திற்கு அவனை நானும் போனேன். ஆனா அந்த பெண்மணி அழைச்சது வியாபாரத்துக்காக வேண்டிய அல்ல, எதுக்காக வேண்டி தன்னுடைய உடல் ஆசையை தீர்த்து அறமான முறையை தீர்ப்பதற்காக படித்தான் அழைச்சார். அல்லாஹ் என்னை பாதுகாத்திரு, இந்த பாவத்தில இருந்து என்னை பாதுகாத்திரு என்று அல்லாஹ்விடத்துல வேண்டியது. அல்லாஹ் எனக்கு ஒரு உணர்வை தந்தார், ஒரு யோசனையை தந்தார். பாத்ரூமுக்கு போய் அசிங்கத்தை எல்லாம் பிடிச்சிட்டு வெளியே வந்தேன். பெண்களை பார்த்தா எனக்கு கொஞ்சம் மூலக்கோளாறு போல விளங்குது. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாம இவன் இப்படியே நடந்து கொள்றான் என்று வெளியே தள்ளிட்டாங்க. வெளியே வந்து என்னை சுத்தம் செய்துட்டு நான் வந்தேன். அந்த இரவு தூங்குகின்ற பொழுது நபிகள் நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே சொன்னார்கள், யா புனைய, என்னுடைய அருமையான மகனே, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பெண்ணுடைய நிலைமையிலிருந்து தப்புவதற்காக வேண்டி சில காலங்கள் சிறையில இருந்தாங்க. அவங்க சிறையில குற்றம் செஞ்சு போகல, நியாயம் இல்லாத முறை அடைபட்டார். அல்லாஹ் அவங்களுக்கு என்ன சொன்னார், அவர்களுக்கு தாவீலுல் அஹாதீஸ் குர்ஆன் சொல்லுகின்ற விளக்கம், கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தார். அது மாதிரி நீங்களும் இந்த பாவத்திலிருந்து தப்பிட்டு வந்துட்டீங்க இல்லையா, உங்களோட அந்த நல்ல எண்ணத்தினால அல்லாஹ் உங்களுக்கு கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை தருவானா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. அண்டையில இருந்து நான் கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அறிவு அல்லாஹ் எனக்கு தந்தார் என்ற கருத்தை சொல்லி இருப்பாங்க என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய இளம் துடிப்பின் காரணமாக என்னென்னமோ செய்கிற இவைகளை நாம் திட்டமிட்ட வேலைகள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. மேலானவர்களே, பண்டைய காலங்களுடைய நிலைமையில கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலத்துல நம்முடைய வீதிகள் குர்ஆனோடு தொடர்பாக இருந்துச்சு, குர்ஆனோடு நெருங்கி இருந்துச்சு, குர்ஆனுடைய பரக்கத் இருந்துச்சு. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு என்ன செஞ்சான், சிறப்பான முறையில அவர்களுக்கு சிறப்படை கொடுத்தார். நான் மேல சொன்ன மாதிரி எங்க குர்ஆன் ஓதப்படுகிறதோ அனைத்தும் அந்த வீட்டில் உள்ள அனைத்தும் எங்களுக்கு துஆ செய்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
அந்த மனுஷனை கொண்டு கபூர்ல வச்சா கூட என்ன செய்யறாங்க, கபூர்ல உள்ள மலக்குகள் கூட அந்த குர்ஆனோட தொடர்புள்ள மனிதனுடைய பிள்ளைகளுக்கு அவனை துஆ செய்யறாங்க. அது மாத்திரமல்ல, குர்ஆன் சொல்லுது இது எந்த ஆள் கபூர்ல வைத்து பயம் கொடுக்காம பதாபு கொடுக்காம கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கவே என்று குர்ஆன் ஷஃபாத் செய்கிறது என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க, மன் கரஅல் குர்ஆன், வாலிபர்களே குர்ஆனை ஒருவர் ஓதுகிறார், ஃபஹல்ல அலாலஹு, அதன்படி நடக்கிறார், கேட்டது படிச்சு நல்ல முடி நடக்கிறார், அலால ஹராம பேணி நடக்கிறார் என்று சொன்னால் மர்ம நாளையில தன்னுடைய குடும்பத்தில நரகம்தான் அவருக்கு முடிவு என்று சொல்லப்பட்ட 10 பேருக்கு அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவதற்குரிய சக்தி அல்லாஹ் கொடுக்கிறார். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஒரு அழகான சிறப்புள்ளவர்களே. இப்படியான குர்ஆன்களை ஓதின சில ஆய்வுகள் கூட இன்னைக்கு அதை பற்றி சிந்தனை கிடையாது. கொஞ்சம் 2-3 ஜுஸு பாடமாக்கிறார்கள் கூட அது இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சின்ன சின்ன சூரத்துக்களை பாடமாக்கின வாலிபர்கள் கூட இன்னைக்கு அதை ஓத மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த கல்விலே குர்ஆனுடைய தொடர்பில்லையோ, குர்ஆனை ஓதி மறக்கப்பட்டுச்சு, அது குர்ஆனுடைய வசனங்கள் மனனம் இல்லையோ, சிறுசி சரி மனனம் இல்லாமல் இருந்தால் அது பாலடைந்த ஷைத்தான் வந்து சேரக்கூடிய, அதாவது மக்கள் பயங்கரமாக பார்க்கக்கூடிய வீட்டுக்கு ஒப்பாகும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவேதான் நம்முடைய இந்த காலத்தை பொறுத்த அளவிலே நாம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய, நாடுகளத்திலே முஸ்லிம்கள் மக்கள் என்ற நெருக்கடிக்காக வேண்டி நிறைய துஆ செய்யுங்க. நம்முடைய அமலை வச்சு அல்லாஹ்விடத்திலே மண்டாடுங்க, தஹஜ்ஜுல மண்டாடுங்க, ஒவ்வொரு நாளும் யாசின் சூறாக்களை ஓதி அல்லாஹ்விடத்திலே மண்டாடுங்க. இயல்பாக இருந்தால் ஒவ்வொரு தொழுகையிலையும் குனூத் ஓதி அல்லாஹ்விடத்திலே மண்டாடுங்க. முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய கடன் ஜனாஸாவுடைய 3வது தக்பீர்ல என்ன செய்யற துஆவோட கடமையா இல்லையா? அல்லாஹும்ம க்ஃபிலஹு வர்ஹம்ஹு யா அல்லாஹ். இந்த ஜனாஸா முன்னும் தெரியா பின்னும் தெரியா, நம்ம ஒரு ஊருக்கு போயிருந்தோம், பள்ளியில ஜனாஸா வச்சிருக்கிறாங்க, ஜனாஸாவில கலந்து கொள்ளும், யாரும் பேரே கற்பாட்சி வைப்பான்னு கூட தெரியாது. தக்பீரை கட்டிட்டு 3வது ரக்காத் 3வது தக்பீர் என்ன ஓதுறோம், அவருக்கு புலபுரு யா அல்லாஹ், போய் அடையக்கூடிய கபரை வெளிச்சமாக்கி வை ஓதுறமா இல்லையா? ஆகவே சமுதாயத்துக்கு துஆ கேட்பது நம்முடைய கடமை என்பதை நம்ம நினைத்துக் கொள்ள வேண்டும். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா இந்த மேலான தீனை நபியின் மூலமாக தந்தாரோ அவைகளை சீரான முறை பின்பற்றக்கூடிய நல்லவர்களாய் மனவரையும் ஆக்கி அவர் புரிவானாக. யா அல்லாஹ், என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, என்னுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இறக்கமுடைய அல்லாஹ், நாங்கள் செய்த பாவங்களை கொண்டு எங்கள் மீது லானத்தை இறக்கி வைத்து விடாதையா அல்லாஹ். உனக்காக வேண்டிய நாங்கள் அத்தனை அமல்களையும் செய்ய ரப்பி ரஹ்மானே, அந்த அமலுடைய பரக்கத்தை நாங்கள் மனதுகளிலே நிம்மதியை தந்தருள்வாயா, வீடுகளிலே சந்தோஷத்தை தந்தருள்வாயா. முஸ்லிம்கள் எங்கு வாழ்ந்தாலும் யஹூது நசாரா கூட தீங்கிலிருந்து அவரை பாதுகாத்தருள்வாயா. ரப்பி ரஹ்மானே, உன்னை தவிர வேற யாருக்கும் கையேந்த முடியாதையா அல்லாஹ். நீயே எங்கள் மீது உதவி செய்யக்கூடியவனாக இருக்கிறாய், நீயே எங்கள் மீது பாதுகாப்பை தரக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறாய், நீயே எங்களுடைய கடைசி இடத்தை அழகுபடுத்தக்கூடியவனாக இருக்கிறாய். அத்தனை காரியங்களின் சிறப்புள்ளதாக ஆக்கி வைப்பாயாக. உடைய பிள்ளையை எங்களுடைய பெற்றோர்களுக்கு புடைப்படுத்தி திருவை செய்தருவாயா. உடைய மேலான சந்ததியான பிள்ளைகளுக்கு சாலிஹா நல்ல அமலை கொடுத்தருவாயா. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தம நல்ல வாழ்க்கை நடக்கக்கூடிய நல்லவர்கள் ஆக்கி வைப்பாயா. இறுதி நேரத்தை களிமா ஒரு வார்த்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயா. நாள மர்மன அவருடைய ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்தை தந்தருவாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.masjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம்.